புனிங்க முடிஞ்சு எடுங்க. அதுங்க உங்களுக்கு 18:48 இல்லை, நம்ம குடிமக்களுடைய ஸ்பான்சர் பூ மட்டை இருக்குல்ல, தென்னம்பா பூ மட்டை அதே இப்போ வழக்கமாக சுத்தம் பண்ணுறோம், இடத்த சுத்தம் பண்ணுறது. சூப்பர். இவங்கள கொஞ்சத்தை எடுத்து அதோடு சேர்த்து கருணை போயிருக்கேன் போனால் போய் வளர்த்துக்கலாம். சூப்பர். சுழுது. வணக்கம் என் அன்பு உறவுகளே. ஆனமலையன்பட்டி, தேனி மாவட்டம். உங்கள் பிரபாகரன். என்ன செஞ்சிட்ருக்கின்றீங்களா? நம்ம பவுனையா விறகோடு வர்றாரு, நானும் இப்படி இழுத்துட்டு வர்றேன். எதுக்காகன்னு தெரியுமா? கொரோனா காலத்தில் இந்த வாக்கிங் நண்பர்கள்லாம் சேர்ந்து வெடிதாங்க போட்டு உங்களுக்கெல்லாம் வீடியோ அனுப்பியிருந்தோம். அந்த மலரும் நினைவுகளை என்றைக்கும் நினைப்போம்னு இன்றைக்கி வெடிதாங்காய் போடுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். வழக்கம் போல் இந்த கொரோனா காலங்களில் சொந்தமாக தேங்காய் கொண்டு வந்தாலும் அந்த சுட்டு சாப்பிட்றது, சுட்டுன்னா அந்த சுட்டு சாப்பிட்ற தேங்காய் மாதிரி வருமா? அதனால் பொன்ராஸ் கையில் ஒரு தேங்காய் கிடச்சிருச்சு. ஆமாம், அப்போ கண் நமக்கு தானே கண் உரிச்சு நாங்கள் உரிப்போம்ல. கை கெட்டுனது வாய் கெட்டலையா? கீழே போயிடுச்சா? அதே இடத்துல வெடிதாங்காய் போடணும். என்ன 2-3 பேர் கலைமேனி, இஸ்ரேல் மிஸ்ஸிங் 2 பேர் தானே. சாமு, ஆமாம், சாமுக்கு டியூட்டி. ஆமாம், அதனால அவர் பிஸி ஆகிட்டார். அந்த கடந்த வருஷத்துக்குள்ள போட்ட இடம் இந்த இடம். நாங்கள் இதுக்கு முன்னாடி அனுப்பின யூடியூப்பு விறகு ரெடி. எல்லாம் தயாராக இருக்கும். அதே இடத்துல இதே சுட்ட தேங்காய். ஆமாம், சுட்டது அதான் சுட்டது. ஓ, மரத்துலேருந்து புடுங்கினாத்தே சுட்டதுன்னு அர்த்தம். அது கீழே நடந்தது இல்லை, அதனால பிறக்குனது. ஆமாம், ஆபிரகாம் ஈசாக்கு கதையில் எப்பா பிறகு ரெடி, எல்லாம் ரெடி, ஆடுங்கப்பான்னு கேட்டாங்க. அது மாதிரி பிறகு ரெடி, ஆள் ரெடி, சரக்கு எங்கே அப்படின்னு பார்த்தா பாருங்கள் எல்லாம் ரெடியாக இருக்குது. வீட்டில் இருந்து கொண்டு வந்தது. அப்புறம் உள்ள ஐட்டம் போலாம் போடணும்ல, பொரியெல்லாம் எல்லாம் போடணும்ல. அதுங்களா சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, மண்டபம். ஆமாம், பொரியல் எல்லாத்தையும் தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. விடுவோம்மா, ஆடி பெருக்க நம்ம பழமையை மறக்காமல் பண்ணணும்னு சொல்லி எல்லாம் தயாராக வந்துட்டோம். தம்பி மனோகரே இப்போ புது அட்மிஷன். ஆமாம் ஆமாம், வெடிதாங்காய்க்கு. திறக்கணும். இந்த தண்ணி உள்ளே இருக்க தேங்காய் தண்ணியை வெளியேற்றணும். வெளியேற்றி அது எவ்வளோ தண்ணியோ அளவான தண்ணி வச்சு அதில் வந்து இது வேறு ஐயா ஓட்ட போடுறாரு, இவர்கிட்ட உரைச்சிட்ருக்காரு. ரைட்டு, ஓட்ட போடணும். ரைட்டு, தண்ணியை வெளியேற்றணும். கடையில் வரும்போது ஒரு செம்போ டம்ளர் எடுத்துகிட்டு வர வேணாமா? வேறு வழி இல்லை. இங்கே பார்த்தீங்களா நம்ம குடிமக்கள் போட்டு
யூஸ் அண்ட் த்ரோ டம்ளர் இருக்குது, வேறு என்ன செய்கிறதுன்ட்டு பாட்டில் எடுத்து அறுத்து டம்ளர் ஆக்கிட்டான். நீ இதில் வந்து அந்த தேங்காய் தண்ணியை ஊற்றி கொஞ்சத்தை எடுத்துட்டு அப்புறம் அந்த பொடியெல்லாம் போடணும். அங்கே கல் தேடி போயிருக்காங்க. ஆகா எல்லாம் வந்தால் ரெடி. இங்கே வந்த இடத்துல எங்களுக்கு கிடச்ச பொக்கிஷத்தை பார்த்தீங்களா, புதையல். அங்கே இன்னொன்று இங்கே இருக்கு. இங்கே வந்த இடத்துல ரொம்ப நாளுக்கு அப்புறம் எங்களுக்கு தானாக கிடச்ச புதையல் இது. பரவாயில்ல, போனஸோடு போகிறோம். திரும்ப அடுத்து நிறையா வெடி தேங்காய் போடலாம். ரெடி, நாங்கள் ரெடி. வேறு டம்ளர் கிடைக்கல, அதனால் வீட்டிலேருந்து எடுத்தோம்ல பாட்டில் நம்ம குடிமக்கள் போட்ட பாட்டில் அறுத்து ரெடி பண்ணிட்டான். இனி ஓட்டையை போட்டு கிளப்ப வேண்டியது. எல்லாம் தேங்காயெல்லாம் ரெடி, எல்லாம் ரெடி. தீப்பெட்டியும் மறந்தாச்சு, வேறு வழி என்ன செய்கிறதுன்னு அங்கே வேறு பாத்தியா நவீன அது நவீன எந்திரம் லைட்ரு சேரட்டு குழம்புல அந்த லைட்ரு எல்லாம் இயற்கை பாருங்க. அந்த பூ மட்டை இருக்குல்ல, தென்னை பூ மட்டை, அதே இப்போ விளக்கு மாதிரி சுத்தம் பண்ணுறது, இடத்த சுத்தம் பண்ணுறது. ரொம்ப சின்ன தங்க அரைஞ்சி விட்டா உள்ளே போவீங்க. இல்லை உள்ளே புசுக்கு புசுக்கு விட்டுருக்கேன். போ உள்ள கொடுங்கம்மா. பெரிய குச்சி அப்போ இன்னும் அகலம் வேணுமா? இது பெரிய திக்காக இருக்கணும். அதில் கொஞ்சம் பட்டையை பாருங்க. சின்ன குச்சியாக இருந்தால் உள்ளே வச்சவொடனே அதெல்லாம் பிடிக்கிட்டு வந்துடும். வெடி அந்த உள்ளே இருக்குது வெந்து ஆவி கிளம்புனே அப்படின்னு சில அனுபவங்களுக்கு ஆப்பு பிடிக்கிட்டு பொஸ்ன்னு அடித்து உள்ளே இருக்க பூரா அப்படி பொங்கி பொதன்னு பொங்கிட்டு வந்துடும். சில நேரம் மேலே கூட அடிச்சு போடும். இதெல்லாம் அனுபவங்கள், அந்த காலத்து அனுபவங்கள். கீழே உட்காந்தாச்சு கூட்டி. இங்கே அந்த பொருட்களை கீழே உள்ளே போடணும். ரெடி, தேங்காயை வெடி தேங்காய் போடுறதுக்கு ஆப்பு ரெடி. இப்போ தொலை போடுற வேலை நடந்துட்டுருக்கு. நாணல்லாம் பாருங்க, நாணல் பூமை பாருங்க, கேப்ப மாதிரியே இருக்கா. நம்மளுக்கு கேப்ப கல் குடிக்கிறியா? கல் தண்ணியை வெளியேற்றிட்டு ரொம்ப தண்ணி இருந்தால் குளம்னு ஆகி போகும்ல, அதனால் கொஞ்சம் தண்ணியை வெளியாச்சு. அந்த ஓட்ட ஆயுதம் சிக்குரு குச்சி வச்சு ஓட்ட விடணும். அளவுக்கு தண்ணி, தேங்காய் தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா உள்ளே போடுற அந்த பொரியடலை, சர்க்கரை, பிஸ்கட்டு இதெல்லாம் நுணுக்குனதை உள்ளே போடும்போது ரொம்ப தண்ணி ஆகி போகும். இயற்கை உரம் சாணத்தை இவ்வளோ விவசாய ஏரியா ஃபுல்லாக பாருங்கள், நல்லா அருமையான இடம், வாழை தென்னை எல்லாம் ஒரு ரம்யமான சூழ்நிலை. அந்த கொரோனா காலங்களில் ஆமாம் கன்னிமார் தோப்பு இல்லையா, முந்தி கூழ் காய்ச்சுவோமே மலைக்கூழ், அந்த இதுக்கு பக்கம் திராட்சை, அதே ஏரியாவே திராட்சை தோட்டம். அன்றைக்கி அந்த கொரோனா காலங்களில் சுட்ட பழமெல்லாம் இங்கே, ஏன்னா வியாபாரம் போகலை, இந்த வாகனம் போகலாதனால இந்த பழங்களெல்லாம் நாங்கள் வேறு வழி இல்லாமல் தோட்டக்காரர் விட்டு போன அந்த பழத்தை பிடிங்கி வீட்டுக்கு கொண்டு போனதோட இந்த பக்கம்தான் போய் அந்த குச்சியெல்லாம் பிறக்கிட்டு வந்தோம். இன்றைக்கி இந்த இடத்துலையே நல்ல ஒரு ரம்யமான சூழ்நிலையில் நல்லா எங்கள் ஊரில், சும்மா நம்ம ஊரில், மற்றவங்களுக்கு எங்கள் ஊர் இல்லையா, நமக்கு நம்ம ஒரு நல்ல இதமான காலநிலை, நல்லா குழுன்னு. அதில் இந்த மரம் இருக்கே, இதுதான் டெய்லி எங்களுக்கு அந்த கொரோனா காலத்தில் நாங்கள் சுட்டது. கீழேருந்து ஒரு குத்து தேங்காய் விழுந்துடும், அடிச்சு சுட்டுட்டு போயிட வேண்டியது. எந்த பொருளையும் வீட்டிலேருந்து கொண்டு வரல. இங்கே பாருங்க, பேப்பர் கீழே சுத்தமாக அதை வைக்கிறதுக்கு பேப்பர் வேணும்னா தான், அதுவும் இங்கே கொடுங்க 1848 எல்லாம் நம்ம குடிமக்களுடைய ஸ்பான்சர்ஷிப் தான்.
அவங்க போட்டு போன அந்த அட்டை 1848 நமக்கு தெரியுப்பா. இது மட்டும் அப்படி அப்படி வரிசையாக இருக்கா இங்கே பாருங்க. ரெடியாக தண்ணியை எடுத்து ரெடியாக இருக்குது. இதில் வந்து ஆமாம் புனல் அந்த பேப்பரில் புனல் ரெடி. இங்கே சரி இங்கே அப்படியே வச்சுக்கோ. இந்த இருக்குல்ல ஒரு பொருள் மொத்தமாக மாமி வச்சு எடுத்துருப்போம். ஒரு பொருள் மாமே அவர்கிட்ட சொல்ல வெடிதாங்க போகிறோம். அதே ஆச்சரியம் பார்க்குறாரு. இது வருஷம் நாங்கள் போட்டுருவோம் வைக்கினேன். மாமே அப்படி இருந்தா மொத்தமாக ரைட்டு போடுங்க ஓடிய. இது எல்லாம் ரெடி. ம் இது அப்புறம் காமிக்க அந்த போனல் ரெடி. நல் ரெடி. குத்துறதுக்கு குச்சிக்கு குச்சி இருக்குது ரெடி. பிஸ்கட். ம் பிஸ்கட்டை எங்கே பிஸ்கட்டை உடைக்கல. ஆமாம் நுண்ணிக்கு போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தூளை போடுங்க. தூள் கலப்புங்க. ஆப்பு பெரிய ஆப்பை செதுக்கிட்டு இருக்காரு. புனல் வச்சுட்டு இப்படி போட்டு சேர்க்க போட்டு அப்படியே குத்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் விழுகும். ஆப்படிக்கிறதுல மாமா கில்லாடி உல தெரியுது. ஒன்று ரெடி. அப்போ அந்த சின்ன அப்பெல்லாம் தேவையில்ல. ஏமாம்மா சின்ன அப்பு தேவையில்ல. 2 பறந்துட்டு இருக்கேன்னு. ரெடியா? 4 ரெடி. நல்லா குனிங்க. குனிஞ்சு எடுங்க. தொந்தியை குறைக்கணுமாமா. உரம் போட்ட மாதிரி வளருது. ஆப்பு செய்வதற்கே இவ்வளவு சின்ன ஆப்பு வந்து கடைசியில் பெரிய ஆப்பில் ரெடி பண்ணிக்கலாம். இனி இதை போய் சுடணும். வா சுட்டுட்டு டேஸ்ட் பண்ணி சொல்கிறோம்.
வெடி விழுந்து ஏப்பா அதுக்குள்ளே ஒன்று வெடிச்சிருச்சாப்பா வேகம் அவ்வளோ வேகம் வேகம் வெடிச்சிருச்சு அப்போ அவ்வளோ வேகமா ஏப்பா அது வெடிச்சிருச்சு ஏப்பா கொஞ்ச நேரத்தில் வெடிச்சிருச்சாப்பா எல்லாம் வெடிச்சிருச்சு. எல்லாம் வெடிச்சிருச்சு வெடிதாங்க வெடிச்சிருச்சு வாங்க இதுதான் வெடிச்சிருக்கா அதான் வெடிங்க ஏன் அவ்வளவு காட்டமா ஏதோப்பா அப்படியா ஏதோ போகிற வர ஆளாம் பார்த்துட்டு இருக்காங்க எதுவும் பாம்பு போது அதை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்களோன்னு நினச்சிட்டு என்னடா அங்கே பார்த்தா நம்ம வெடிதேங்காய் போடுறது புதுமையாக இருக்குது சிலருக்கு அதாவது இளம் தலைமுறைகளுக்கு டிங் டங் 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 டிங் டங் டங் இதவா அதவா இந்தா இந்தது இந்தா இந்தா அது குத்தி வர போதா எல்லா கை வெடிச்சு அகாரம் அது வாயை திறந்துருச்சு ஓப்பன் ஆயிடுச்சு யாரும் ஒன்று ஓப்பன் ஆயிடுச்சு இங்கே இது ஓப்பன் ஆயிடுச்சு. மக்களே வெடிதேங்காய் போட்டாச்சு அடுத்து அதை வந்து ஒன்று டேஸ்ட் டேஸ்ட் பார்த்துருவோம்ல ஆமாம் இங்கேயே டேஸ்ட் பார்த்துக்குறோம் ஒன்று அஞ்சில் ஒன்று டேஸ்ட் பார்த்துட்டு இப்போ பாருங்க இப்படி டேஸ்ட் பார்க்குறோன்னு பாருங்க நல்லா வந்துருச்சான்னு ருசி பார்க்குறதுக்கு நாங்கள் ரெடி நீங்கள் ரெடியா இந்தா மாப்பிள்ளை அதை ஓப்பன் பண்ணிகிட்ருக்காரு டேஸ்ட் பார்க்க பயன்படுன்னு பாருங்க. திருப்பி வச்சு பண்ணி விடுப்பாங்க. ஓப்பன் ஓப்பன் த பாட்டில் பாருங்க சிரட்டையும் போட்டீங்களா? தேங்காயும் தனியாக அது வந்து உருண்டையா இருக்கும், அது கெட்டியா இருக்கும். சிரட்டை என் கையில் இருக்கு கட்டி அந்த கெட்டியா இருக்குது அங்கிட்டு இருக்கு. ஆறுக்கியா ஆறுங்க அந்த சிரட்டையா கரிப்பகுதியை சுரண்டி எடுங்க கருகின பகுதியை சுரண்டுகிறேன் கரியா இருக்கிற கறி ஆமாம் சுடுது சுடும்ல இது சுட்ட காயா சுடாத காயா? இப்படித்தையும் சுட்ட காய் பாய் பாய் திறக்குதா பா 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 பாருங்க உள்ள இதுல நிறைய இருக்கா பாய்? ஆமாம் அதுதான் இதுதான் டேஸ்ட்டு இதுக்கு நிறையா இருக்குது, அதான் பிரிங்கிட்டு வந்துருக்கு. அந்த கழுவின பகுதியோடு சாப்பிட்றது ஒரு டேஸ்ட்டுங்க அடியில் சுடுது கையெல்லாம் கறி பிடிச்சாலும் விட மாட்டோம்ல பாருங்க ஓப்பன் டேஸ்ட்டு கருண பகுதி அதோட எனக்கு சூப்பர் இதில் கொஞ்சத்தை எடுத்து அப்படியே எடுத்து அப்படியே வச்சு அதோடு சேர்த்து கடுத்தேன் கருணை பகுதி போனால் போதும் வளர்த்துக்கலாம் அதான் எல்லாரும் சூப்பர் ஆஹா சுடுது சுடுது நீங்களும் கொஞ்சம் தொட்டு கடிக்க
பையில ஓட்ட கொடுத்துருவாங்க. தாங்கி உண்மையிலே சூப்பர். அவன் பாலவே கடிப்பான பல்லு இருக்கு. சோசமா ஒன்று பல்லு. மிஷின் வீட்டில் வீட்டில் இருக்கு. அதெல்லாம் அப்படி வச்சு தான் அப்படி எடுங்க. அடுத்து பொன்றா சாப்பிட்றாரு, பிசி பார்க்குறாரு. பிசுனா இருக்கு. ஆமாம், நல்லா அப்படி பக்கு. இதுக்கெல்லாம் போய் பல்லு வள பாவா பல்லு வள அதான் இங்கிட்ட பல்லு இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கேன். அவர் பல்லு வளர்க்கலையா? ஆனமலைப்பட்டி வாழ் மக்களே, உறவுகளே, இங்கே வெளியூரில் டெல்லி வரைக்கும் காஷ்மீர் வரைக்கும் இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் இதில் நம்ம பாரம்பரியமான இந்த ஆடி தேங்காய் விடி தேங்காய் போடுறத எல்லாருக்கும் அனுப்பணுங்கிறதுல நாங்கள் இப்படி ஒரு முயற்சி எடுத்து இந்த யூடியூப்பை உங்களுக்கு வழங்குகிறோம். எங்கே இருந்தாலும் நம்முடைய நினைவுகள் மலரும் நினைவுகள், அந்த காலத்தில் நம்ம எப்படி வெடி தேங்காய் போட்டு இருந்தோம் அப்படின்னு உங்கள் பிள்ளைகள்கிட்ட, உங்கள் தலைமை, உங்கள் பேரன் பிள்ளைகள்கிட்ட, பேர பிள்ளைகள்கிட்ட எங்கள்கிட்டலாம் சொல்லுங்கள், இப்படி தான்டா நாங்கள் வெடி தேங்காய் போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு. ரொம்ப அருமையான இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த நம்ம பொன்ராசு பவுன் ஆட்டோ பவுன் தம்பி மனோகரன், ஜோசப் எப்படி எல்ஐசி ஜோசப்புங்கிறது போல் இப்போ என்ன சொல்ல பள்ளிலா ஜோசப்பு. ஆமாம், இந்த நேரத்தில் நாங்கள் மிஸ் பண்ணுறது மருமக தவராஜ், இஸ்ரவேலு, கலைமணி, சாமு, இவங்க 4 பேருக்கு நன்றி தரோம். கண்டிப்பாக அடுத்த ஒரு வாய்ப்பு கடைசி ஆடி கூட வருவோம். ஆமாம், அது அடுத்து ஒரு யூடியூப்பு ரெடி ஆயிரும். பாய், வணக்கம். பாய் 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 சொல்லுவோமா? பாய் சொல்லுவோம். பாய். அப்படியே அதை உங்களுக்கு